அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது 40 வயது கடந்த பெண்கள் அவங்களுடைய எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயம், நம்ம முன்னோர்கள் காலத்தில், நம்மளுடைய பாட்டி தாத்தா காலத்தில் இவ்வளவு வயிற்று புண்களும் குடல் புண்களும் இருந்துச்சா? இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அல்சர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ எபிகாஸ்ட்ரிக் பெயின் வந்துடுச்சு, IBS மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற கம்ப்ளைண்ட் இருக்குது, சாப்பிட்டா உணவு எதிர்கழிக்குது, சின்ன சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்டா செரிமானம் ஆக மாட்டேங்குது டாக்டர், ப்ளோட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன காரணம்? நம்ம முன்னோர்கள் காலத்தில் இது இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அவங்க என்ன விஷயத்தை இதுக்காக கடைபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ எல்லாம் முடியுமோ அப்போ எல்லாம் அவங்க வாழை இலையில் சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஸோ நம்ம அந்த வாழை இலையில் இன்றைக்கி சாப்பாடு இருந்தால் கூட நம்ம அதை எடுத்து வச்சு பிளேட்டில் வச்சு சாப்பிட பழகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த வாழை இலை அப்படிங்கிறது குடல் புண்ணை ஆற்றக்கூடியதாக இருக்குது. நம்ம சுட சுட சாதத்தில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ அல்லது ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர்லேயோ போடும்பொழுது அந்த ஃபுட்டோடைய தன்மை மாறி டாக்ஸின்ஸ் உற்பத்தி ஆகி நம்ம குடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அதே வாழையோடைய இலையில் நம்ம சாதத்தை வைக்கும் பொழுது அந்த இலையினுடைய அத்துணை நன்மைகளும் போய் உணவோட கலக்குது. அப்போது நம்ம முன்னோர்கள் குடல் புண் வராமல் இருந்ததுக்கு, யாராவது வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு பின்புறத்துலேயே வாழை இலை இருக்கும், டக்குன்னு கட் பண்ணி கழுவி அதில் சாதம் போட்டு அப்படி தான். ஸோ நிறைய பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறதையே அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த வாழை இலையில் நம்ம தாத்தா பாட்டி நிறைய சாப்பிட்டதுனால தான் அவங்களுக்கு வயிற்றுப்புண் கோளாறுகளே இல்லாமல் இருந்திருக்கு. நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் சில்வர் ஃபாயில்லையும் பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் சாப்பாட்டையும் இட்லியும் வடையும் வச்சு சாப்பிட்டுட்டு வயிற்றுப்புண்ணோடு போயிட்டுருக்கோம். அப்போது நம்ம பண்ணுற விஷயம், நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயம், அந்த மரபை நம்ம மாற்றி இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நோய்கள் வரத்துக்கு அடிப்படையான காரணம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மறந்து போனது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு சான்சஸ் கிடைக்குதோ அந்த சான்ஸை மிஸ்ஸே பண்ணாதீங்க. உங்களுடைய வயிற்றுப்புண் குடல் புண் ஆறுறதுக்கு அருமையான ஒரு மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழை இலையில் சாப்பிட்றது தான். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் குறிப்பாக அந்த 40 வயது கடந்த பெண்களுக்கு எலும்பினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லைங்களா. அப்போது அவங்களுக்கு என்னென்ன உணவு முறைகளை அவங்க கடைபிடிச்சா 40+ இயர்ஸில் போன்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க நிறைய புரதம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும். இன்றைக்கி எலும்புகள் தசைகள் அப்படின்னாலே புரதம் தான், ஹார்மோன்கள் அப்படின்னாலும் புரதம் தான். ஸோ அப்போது 40 வயது கடந்த பெண்களுக்கு ஹார்மோன் சிந்தசிஸ்க்கு கூட புரதம் தேவையாக இருக்குது. அப்போது கருப்பு பீன்ஸ் நிறையா எடுத்துக்கிறது, நிறைய கொண்டைக்கடலை எடுத்துக்கிறது, நாட்டு கோழியினுடைய முட்டை எடுத்துக்கிறது, சிறுமீன் வகைகள் அடிக்கடி எடுத்துக்கிறது, கோழி இறைச்சி, நாட்டு கோழியினுடைய இறைச்சி எடுத்துக்கிறது, இதெல்லாம் 40 வயது கடந்த போது நம்ம பயன்படுத்தும் பொழுது தசைகளும் எலும்புகளும் வலுவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வைட்டமின் D சத்து நிறைந்த உணவுகள். ஸோ குறிப்பாக 40 வயது கடந்த பெண்கள் டெய்லி சன்லைட் வாக்கிங் அப்படிங்கிறது மஸ்ட்டு. அது கூடவே பார்த்திங்கன்னா எண்ணெய் வகை யூஸ் பண்ணும்போது ரிஃபைன்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணாமல் செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகளை யூஸ் பண்ணணும். குறிப்பாக நாட்டு கோழியினுடைய முட்டை அடிக்கடி சேர்த்துக்கலாம், நிறைய வித்துக்கள் அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது வைட்டமின் D சிந்தசிஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். அதனால் அவங்களுடைய எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு தேவையான கால்சியம் சத்தினுடைய அப்சார்ப்ஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தோம்னா சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லக்கூடிய கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை அடிக்கடி சேர்த்துக்கிறது. உதாரணத்துக்கு ராகி மாவில் களி செஞ்சு சாப்பிட்றது, ரோட்டி செஞ்சு சாப்பிட்றது, புட்டு கட்டி சாப்பிட்றது,
அதே மாதிரி வந்து நிறைய பிரண்டை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வருது. இது ஈஸ்ட்ரோஜன் லெவலுக்கும் சப்போர்ட் பண்ணும். முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கிறது, மோர் நிறைய குடிக்கிறது, சுத்தமான பசும் பால் 40 வயது கடந்த பெண்கள் டெய்லி ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். டைல்யூட்டடாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுக்கும் பொழுது உங்கள் கால்சியம் அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் மற்றும் வைட்டமின் கே சத்து நிறைந்த உணவுகள். ஸோ பெண்கள் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து மெக்னீஷியம் சத்து ரொம்ப தேவையாக இருக்குது. குறிப்பாக 40 வயது கடந்த பெண்களுக்கு வந்து மன அழுத்தம் ரொம்ப அதிகம், தூக்கமின்மை ரொம்ப அதிகம். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் சத்தும் வைட்டமின் கேவும் தேவையாக இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ப்ரக்கோலியில் இருக்குது, நிறைய முளைக்கட்டின பயிர் வகைகள்லேருந்து நமக்கு கிடைக்கும், கொண்டைக்கடலையிலேருந்து கிடைக்கும், சிறுதானிய வகைகள்லேருந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த உணவு முறைகளை அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மெக்னீஷியமும் வைட்டமின் கேவும் கிடைக்கும் பொழுது எலும்புகளினுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும். அடுத்து 5வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 40 வயது வரைக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்களா, வாக்கிங் போனீங்களா, யோகா பண்ணிங்களா, மெடிடேஷன் பண்ணிங்களா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனால் 40 வயது கடந்த பிறகு நிச்சயமாக சிறு உடற்பயிற்சி அப்படிங்கிறது தேவையாக இருக்கு. ஸோ நார்மலாக நீங்கள் அது வரைக்கும் லிஃப்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும்பொழுது தான் அந்த ஜாயின்ஸ் வந்து மொபிலிட்டியோடு இருக்கும், ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். உங்களுடைய மூமெண்ட்டை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணுறதோ இல்லை படிக்கட்டு ஏறதை தவிர்க்கிறதோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலும்புகளை வீக் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ எலும்புகள் சரியாக வந்து சீக்கிரம் தேய்மானத்துக்கு உட்பட்டுடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ சின்ன சின்ன பயிற்சிகள், ஒரு 4 ஸ்டெப் ஏறுற இடத்துல இருக்காமல் ஏறி போயிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் செய்யணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அது வரைக்கும் ஸ்டெப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ், சும்மா ஏறி இறங்குறது, இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்தணும். சின்ன சின்ன ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸும் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூரிய ஒளி வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி சின்ன தியான பயிற்சி, ஒரு 10 நிமிஷமாவது ஒரு சின்ன தியான பயிற்சியை நீங்கள் பண்ணணும். அது வந்து என்டார்ஃபின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், மூட் எலிவேட் பண்ணி கொடுக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், வெயிட் போடாமல் இருக்கலாம், மூட்டுக்களுக்கு அழுத்தம் அதிகமாகி நமக்கு வந்து வலி ஏற்படாமல் நம்மளால் தவிர்க்க முடியும். அப்போது எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கணும் அப்படிங்கும் பொழுது உணவு முறை மாற்றம் எந்த அளவுக்கு முக்கியமோ 40 வயது கடந்த பெண்களுக்கு சிறு சிறு உடற்பயிற்சிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம், 40 வயது கடந்த பெண்கள் எலும்புகளை வலுவூட்டுறதுக்கு புரதம் சார்ந்த உணவுகள், கால்சியம் சார்ந்த உணவுகள், வைட்டமின் டி சத்து, மெக்னீஷியம் சத்து, வைட்டமின் கே சத்து நிறைந்த உணவுகளோடு சேர்த்து உடற்பயிற்சிகளையும் செய்யணும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.